வணக்கம். நாம இன்னைக்கு பேச போற விஷயம் வெறும் உடல்நலம் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல. இது நம்ம அடுத்த தலைமுறையோட உயிரியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய நெருக்கடி. அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஷார்ட்டா யூபிஎஃப்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை ஒரு திட்டமிட்ட தாக்குதல் மூலமா சிதைக்குதுங்கிறத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்வியை கேட்டதும் என்னடா இது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன உணவு பழக்கம் ஒரு முழு தலைமுறையோட உடல் மற்றும் மனநலத்தையே அசைச்சு பார்க்க முடியுமா? இந்த பகுதியோட முடிவுல இந்த கேள்வியோட உண்மையான ஆழம் உங்களுக்கு நிச்சயம் புரியும். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வெறும் உணவு தேர்வுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது இயற்கையான உணவுகளுக்கு பதிலா ஃபேக்டரியில தயாரிக்கப்பட்ட செயற்கை உணவுகள் நம்ம குழந்தைங்களோட சூழலை எப்படி முழுசா ஆக்கிரமிச்சிருக்குங்கிறத பற்றியது. சொல்லப்போனா இது ஒரு திட்டமிட்ட ஹைஜாக். நாம இங்க வெறும் கலோரிகள் பத்தியோ இல்ல ஊட்டச்சத்து பத்தியோ மட்டும் பேசல. அதையெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைகளோட உயிரியல் அமைப்புகள் மேல யாருக்கு கண்ட்ரோல் இருக்குங்கிறத பத்தி பேசுறோம். யார் இதை கட்டுப்படுத்துறாங்க? அதுதான் உண்மையான கேள்வி. இந்த முழு பிரச்சனையும் நமக்கு புரியணும்னா நாம ஹேபிட்டோம் அப்படிங்கிற இந்த முக்கிய கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். ஹேபிட்டோம்னா என்ன? அது ஒரு தனிநபரோட தூக்கம், உணவு, உடற்பயிற்சி, மனநலம் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு முழுமையான சூழலியல் அமைப்பு. இதுதான் நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரம். இப்போ இந்த அஸ்திவாரம் தான் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகிருக்கு. சரி, இந்த ஹாபிட்டோங்கிற நம்மளோட முக்கிய அமைப்பை இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது யூபிஎஃப்கள் எப்படி 5 விதமா தாக்குதுன்னு இப்போ ஒண்ணா பார்க்கலாம். முதல் தாக்குதல் நியூரோ ஹைஜாக்கிங், அதாவது நரம்பியல் கடத்தல். குறிப்பா குழந்தைங்களோட வளர்ந்து வர்ற மூளைய இது குறிவைக்குது. இயல்பாவே குழந்தைங்களோட மூளை சின்ன சின்ன சந்தோஷங்களை தேடும். யூபிஎஃப்கள் இந்த சிஸ்டத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த போதைச் சுழற்சியை உருவாக்குது. இப்போ இந்த ஸ்லைடை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிறது மாதிரி ரொம்ப நாள் உழைச்சு கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பாருங்க, அதிக சர்க்கரை, கொழுப்பு, உப்பு போட்ட யூபிஎஃப்கள் கொடுக்கிற உடனடி டோபமின் ரஷ். மூளை என்ன பண்ணும்? ரொம்ப சுலபமா கிடைக்கிற இந்த உடனடி இன்பத்துக்கு அடிமையாயிடும். அப்போ நீண்டகால இலக்குகள்ல கவனம் வைக்கிற திறன் குறைஞ்சிரும். இப்போ இருக்கிற கவனக்குறைவு பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது தாக்குதல் நம்ம இரண்டாவது மூளைன்னு சொல்லப்படுற குடல் நுண்ணுயிர் அமைப்பை டார்கெட் பண்ணுது. இந்த அமைப்பு நம்ம இளமை பருவத்துல தான் முழுமையா உருவாகும். ஆனா இந்த யூபிஎஃப்கள் கரெக்டா அந்த முக்கியமான நேரத்துல போய் அதை அழிச்சிடுது. இந்த சங்கிலி தொடர்வினையை கொஞ்சம் கவனிங்க. ஸ்டெப் 1, நாம யூபிஎஃப்ல இருக்கிற எமல்சிஃபயர், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இதெல்லாம் சாப்பிட்றோம். உடனே ஸ்டெப் 2, நம்ம குடல்ல இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள் சேதமடையுது. ஸ்டெப் 3, சைக்கோபயோட்டிக்னு சொல்ற நம்ம மனநலத்துக்கு தேவையான நுண்ணுயிரிகளோட பேலன்ஸ் மொத்தமா குலையுது. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? பதட்டம், மனச்சோர்வு, மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் முன்னை விட இப்போ இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஏன் அதிகமா இருக்குன்னு இப்போ புரியுதா? மூணாவது தாக்குதல் நம்ம உடம்போட மெட்டபாலிக் ஃபிளெக்சிபிலிட்டிய, அதாவது வளர்சிதை மாற்ற நெகிழ்வுத்தன்மையை இழக்க வைக்கிறது. நம்ம உடம்புக்கு கொழுப்பையும் எரிபொருளா பயன்படுத்த முடியும், சர்க்கரையும் பயன்படுத்த முடியும். தேவைக்கேத்த மாதிரி மாத்திக்கிற ஒரு சூப்பரான திறன் அது. ஆனா அந்த திறன் இப்போ பறிக்கப்படுது. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா விஷயம் பளிச்சுன்னு புரியும். ஒரு ஆரோக்கியமான மெட்டபாலிசம் கொழுப்பையும் சர்க்கரையும் சமமா பயன்படுத்துது. ஆனா யூபிஎஃப் மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு மெட்டபாலிசம் உடம்பை எப்பவுமே சர்க்கரை எரிப்பு மோட்லயே லாக் பண்ணிடுது. இதனாலதான் ரொம்ப சின்ன வயசுலயே இன்சுலின் எதிர்ப்பு, ஃபேட்டி லிவர் நோய் எல்லாம் வருது. நாலாவது தாக்குதல் உணவு பற்றிய அறிவியை நம்ம கிட்ட இருந்து அழிக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு உணவுன்னா சமைக்கிறதுங்கிறத தாண்டி பாக்கெட்டை திறக்கிறது அப்படின்னு மாறிடுச்சு. நிஜமான காய்கறிகள், பழங்களோட சுவையே அவங்களுக்கு தெரியறதில்ல. இது அவங்கள வாழ்க்கை முழுக்க அந்த ஃபேக்டரி உணவுகளுக்கு அடிமையாக்கிடுது. அஞ்சாவது தாக்குதல். இத விளக்குறதுக்கு இந்த மூலக்கட்டுரையில இருந்த ஒரு வரிய சொல்றேன். இது ஒரு தீய சுழற்சியாக மாறுகிறது. ஆமா, இது ஒரு விஷஸ் சைக்கிள். இதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த சுழற்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. யூபிஎஃப்கள் எல்லா நேரமும் சுலபமா கிடைக்கிறதால ராத்திரி லேட்டா நொறுக்கு தீனி சாப்பிட்றோம். இதனால தூக்க சுழற்சி கெட்டுப்போகுது. தூக்கம் சரியா இல்லைன்னா அடுத்த நாள் காலையில இன்னும் அதிகமா யூபிஎஃப் சாப்பிடணும்னு தோணும். இது இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை பார்த்ததும் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதான்னு ஒரு கேள்வி எழும். பதில் நிச்சயமா முடியும். இப்ப நம்ம கவனத்தை தீர்வுகளை நோக்கி திருப்பலாம். ஆமா, முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிதைஞ்சு போன சூழல் அமைப்பை நம்மால சரி செய்ய முடியும். அதுக்கு நம்ம கிட்ட 3 சக்தி வாய்ந்த உத்திகள் இருக்கு. முதல் வழி நம்ம தேர்வு செய்யற சூழலையே மாத்துறது.
அதாவது ஸ்கூல் மாதிரி இடங்கள்ல ஜங்க் ஃபுட்டை ஹட்டாயி ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் கண்ணுல படுற மாதிரி வைக்கிறது. ரெண்டாவது ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ், சுவைய தியாகம் செய்யாமலேயே புத்திசாலித்தனமா ஆரோக்கியமான மாற்றுகளை கொடுக்கிறது. மூணாவது சென்சரி எஜுகேஷன், அதாவது குழந்தைங்களுக்கு உண்மையான உணவுகளோட சுவை எப்படி இருக்கும்னு அனுபவபூர்வமா சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் எவ்ளோ எளிமையானதுன்னு பாருங்க. ஒரு பாக்கெட் சிப்ஸுக்கு பதிலா வீட்ல வறுத்த வேர்க்கடலை, சக்கரை போட்ட குளிர்பானத்துக்கு பதிலா பழங்கள் போட்ட தண்ணீர், சாக்லேட் பாருக்கு பதிலா ஒரு சின்ன துண்டு டார்க் சாக்லேட்டும் ஒரு பழமும். இது பார்க்கறதுக்கு சின்ன மாற்றங்களா தெரியலாம், ஆனா இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. முடிவா இந்த மூலக்கட்டிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையை கேளுங்க. யூபிஎஃப்கள் வெறும் மோசமான உணவுகள் கிடையாது. அவை நம்ம உடம்புக்குள்ள நுழையிற பயாலாஜிக்கல் இன்ட்ரூடர்ஸ், அதாவது உயிரியல் ஊடுருவிகள். இந்த ஊடுருவிகளை அடையாளம் கண்டு நம்ம சூழலிருந்து அகற்றுவதுதான் ஆரோக்கியமான அறிவான ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்குவதற்கான முதல் படி. இப்போ நான் முதல்ல கேட்ட அதே கேள்விக்கு வர்றேன். ஒரு பாக்கெட் சிப்ஸ் ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும். ஆனா அதை அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. உங்க ஹாபிட்டோமைய, உங்க குழந்தைகளோட ஹாபிட்டோமைய பாதுகாக்க நீங்க தயாரா? யோசிங்க.